பின்னங்கள் பயிற்சி 1.1 உள்ள எல்லா வினாக்களுக்கும் நாம விடை காண போறோம். ஏழு 4 3 கூட்டல் 6 2 1 கலப்பு பின்ன கூட்டல். கலப்பு பின்ன கூட்டலா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நமக்கு மிக சுலபம். எப்படின்னா, தகாபின்னவை மாத்திட்டு ஈஸியா நம்ம போட்டுடலாம். தகாபின்னம் ஒவ்வொன்றுக்கும் தகாபின்னம் மாற்றி போடலாம். பகுதியில் இங்கே 4 இருக்குது, பகுதியில் அங்கே 2 இருக்குது. ஸோ இப்போ மீசிமா 2 மடங்கு 4 வர்றதால 4 வர மாதிரி நம்ம மாற்றணும். 2ஆல் மேலும் கீழும் பெருக்குனா வந்துடும். அப்போ விடை 4 57. இது தகாபின்னம். கணக்கில் கலப்பு பின்னம் இருக்கிறதால மறுபடியும் கலப்பு பின்னமாகவே நம்ம மாற்றி கொடுத்தோம். 57 4ஆல் வகுத்தோம் அப்படின்னாக்கா ஈவில் 14 மீதியில் 1. அப்போ எப்படி வரும்? 14 1 கீழே 4. இதுதான் இதனுடைய விடை. முழியெண் மற்றும் தகு பின்னத்தின் கூடுதல் டேஷ் எனப்படும். ஒரு முழியெண்ணும் ஒரு தகு பின்னமும் கூட்டினா அது என்ன? கூட்டினா கலப்பு பின்னம். 5 3 1 கழித்தல் 3 2 1 கலப்பு பின்னம் தகாபின்னமாக மாற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் மீசிமா 3 2 பேருக்குன்னா 6. அப்போ பகுதியில் 6 வர மாதிரி கொண்டு வரணும். 3 கூட 2 பேருக்குன்னா 6 வரும். தொகுதியும் பகுதியும் 2ஆல் பெருக்கிறோம். அதுக்கடுத்து 2 கூட 3ஆல் பெருக்குன்னா 6 வரும். தொகுதியும் பகுதியும் 3ஆல் பெருக்கணும். இப்போ எல்லாத்தையும் பெருக்கி போட்டோம்னா 32 கழித்தல் 21/6 கழிச்சோம்னாக்கா 11/6. இதை மறுபடியும் கலப்பு பின்னமாக மாற்றிக்கலாம். 11 6ஆல் வகுத்தோம்னாக்கா ஈவு 1 மீதி 5. மீதி மேலே தொகுதியில் போடணும். ஈவு முழியன் பகுதியில் போடணும். ஆறு அப்படியே போட்டுக்கணும். அடுத்த கணக்கு 8 வகுத்தல் 2 1. வகுத்தல்னா என்ன சொன்னேன்? வகுத்தல் என்ன பண்ணோம்? வகுத்தல் குறி எடுத்துட்டு பெருக்க குறி போட்டு 2 1 பெருக்கல் தலைகீழி. அப்போ 8 2 பெருக்குனா 16. அப்ப விடை 16. அடுத்த வினா, டேஷ் என்ற எண்ணிற்கு அந்த எண்ணே தலைகீழாக அமையும். எந்த எண்ணே? 1 என்ற எண்ணிற்கு தான் அந்த எண்ணே தலைகீழாக அமையும். சரியா தவறா? 3 2 1 என்பதை 3 கூட்டல் 2 1 என எழுதலாம். ஒரு முழு எண்ணையும் ஒரு தகு பின்னையும் கூடுதல் தான் நம்ம என்ன சொன்னோம்? கலப்பு பின்னம். இது சரி. 4 13 கலப்பு பின்னம் 3 4 1 ஆகும். என்ன பண்ண போறோம்? தகா பின்னத்தை கலப்பு பின்னமா மாத்திருக்காங்க. அது சரியான நாம செக் பண்ணலாம். 4 13 13ல எத்தனை? 4 முழு பகுதி 3, மீதி 1, 4 1. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னா 3 4 1. அப்போ இது சரி. நான்கில் 13 முழு பின்னம் பகுதி 3, மீத பின்னம் 4 1. அப்போ 3 4 1. தகா பின்னத்தின் தலைகீழ் எப்போதும் ஒரு தகு பின்னமாகவே இருக்கும். சரியா தவறா? தகா பின்னத்தின் தலைகீழ். தகா பின்னம் என்ன அர்த்தம்? தொகுதி பெருசு பகுதி சின்னது. அதனுடைய தலைகீழினா அப்ப என்ன மாறிடும்? தொகுதி சின்னது பகுதி பெருசாவே இருக்கும். சரி. 3 4 1 பெருக்கல் 3 4 1 = 9 16 1. சரியான்னு பார்க்கலாமா?
இதனுடைய தகா பின்னம் 4/13. இதனுடைய சகா பின்னம் 4/13. இதை பெருக்கணும்னாக்கா 169 பெருக்கல் 16. 169 வகுத்தல் 16. 169 16ஆல வகுத்தோம்னாக்கா எவ்வளவு வருது? முழு பகுதி 10, மீதி 9. அப்போ கொடுக்கப்பட்டது தவறு. 2 தகு பின்னங்களின் கூடுதல் எப்போதும் தகா பின்னமாக இருக்கும். இங்க 3/2 ஒரு தகு பின்னம், 5/3 ஒரு தகு பின்னம். இதை இரண்டையும் கூட்டணும் அப்படின்னாக்கா 15/19 வருது. இது ஒரு தகா பின்னம். அதே 5/1 கூட்டல் 5/2 இதை கூட்டினா 5/3 இது ஒரு தகு பின்னம். எனவே 2 தகு பின்னங்களின் கூடுதல் எப்போதும் ஒரு தகா பின்னம் என்பது தவறு. 7/1 மற்றும் 9/3 கூடுதல் காண்க. கூடுதல்னா தெரியும். 7க்கு 9க்கு ஃபர்ஸ்ட் மீசிமா. என்ன வருது? 63. அப்ப பகுதி 63 வர மாதிரி நாம வாய்ப்பாடை போட்டு பெருக்கி நிறுத்தணும். 7 கூட எதை பெருக்குனா 63 வரும், 9. அப்ப மேலேயும் 9. அதே போல இங்க 9 கூட எதை பெருக்குனா 63 வரும், 7. அதே 7 மேலேயும் பெருக்கணும். அப்ப பெருக்குனா எல்லாத்தையும் பெருக்கி போடுங்க. பெருக்கல் குறி இருக்கிறதெல்லாம் பெருக்கி பெருக்கி விடை எழுதுனா அந்த வரி நமக்கு முடிஞ்சது. அடுத்த வரியில என்ன இருக்கு பாரு, கூட்டல் குறி இருக்கு. கீழே தொகுதி பார்க்கணும், 9, 21 அதை கூட்டிக்கலாம். பகுதியை பார்க்கணும், பகுதி 2 ஒன்னா இருக்கு. அப்ப எனவே தொகுதியை நம்ம கூட்டிக்கலாம். கூட்டணும்னா என்ன வருது? 30 கீழே 63. 3/1 மற்றும் 4/6 கூடுதல் யாது? என்ன பின்னமா இருக்கு? கலப்பு பின்னமா இருக்கு. இதை நம்ம தகா பின்னமா மாத்தி கூட போட்டுடலாம். தகா பின்னம் மாத்தணும்னா 3 பெருக்கி 1 கூட்டினா 10 கீழே 3. அதே மாதிரி இங்க 6 4 பெருக்குனா 24, 1 கூட்டினா 25/6. இப்போ 3க்கும் 6க்கும் மீசிமா. மீசிமா கண்டுபிடிச்ச பிறகு அங்க 6 வர்றதால 6 அப்படியே இருக்கு, அதை நீ மாத்த வேணாம், 3 மட்டும் மாத்தினா போதும். 2ஆல பெருக்குனா நமக்கு வருது. அப்போ பெருக்குனா 20, அங்க 25 கீழே 6, 45 கீழே 6. அப்போ என்னுடைய 45/6 எளிய வடிவம். எளிய வடிவம் என்ன வரும்? மேல 15 கீழே 2. 3ஆம் வாய்ப்பாடு. இது மறுபடியும் கலப்பு, ஏன்னா கணக்கு கலப்பு பண்ணதால திரும்ப கலப்பு பண்ணுமா மாத்திடணும். 15ல எத்தனை 2? 7 2, மீதி 1. அடுத்து ஒரு கூட்டல் தான். தகா பின்னமா மாத்தலாமா? தகா பின்னம். தகா பின்னத்துக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? பகுதி 2 ஒன்னா வந்தாதான் கணக்கு போட முடியும். அப்போ 5 இருக்கு, அங்க என்ன இருக்கு? 7 இருக்கு. இதுக்கு மீசிமா என்னன்னு பார்க்கணும். மீசிமா 7 5 35. 35 வர மாதிரி நம்ம மாத்திக்கணும். 5 கூட 7 பெருக்கலாம். அதே மாதிரி அங்க 7 கூட 5 பெருக்கலாம். அப்போ என்ன வருது? 56 கூட்டல் 195. இப்ப மறுபடியும் இதை என்ன பின்னமா மாத்தணும்? கலப்பு பின்னமா மாத்தணும். கலப்பு பின்னமா மாத்தினா என்ன கிடைக்கும்?
7 35 6. 9 8 மற்றும் 7 2க்கு இடையே உள்ள வேறுபாடு. வேறுபாடுனா கழித்தல். அப்போ 9 8 இருந்து 7 2 கழிக்கணும். இப்போ கீழே வந்தா வந்திருக்கு பாருங்க, 9 7. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? மீசிமா. 37 63. அப்போ 9 கூட 7 பெருக்கணும். அதே மாதிரி தொகுதியும் 7ஆல பெருக்கணும். இங்க 7 கூட 9 பெருக்குனா 63 வரும். அதே மாதிரி மேலேயும் 9ஆல பெருக்கணும். அப்போ எல்லா பெருக்கல் குறியும் பெருக்கி போடுங்க. 56 மேல கீழே 63, மேல 18 கீழே 63. 56ல இருந்து 18 கழிக்கணும். 38 கீழே வந்து 63. இதுதான் என்னுடைய விடை. இரண்டு 3 1 1 5 3 கழிக்க. கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. கலப்பு பின்னமாக இருந்தால் என்ன பண்ணணும்? தகா பின்னமாக மாற்றி தான் நம்ம கணக்கு போடணும். தகா பின்னமாக ஒவ்வொன்றையும் மாற்றியாச்சு. இப்போ கீழே 3 இருக்குது, அங்கே என்ன இருக்குது? 5 இருக்குது. 3 5 மீசிமா 15. கீழே 15 வர மாதிரி போடணும். அப்போ தொகுதியும் பகுதியும் 5ஆல பெருக்கி இருக்கிறோம். அதேமாரி 5 கூட 3ஆல பெருக்கினா 15 வரும். தொகுதியும் பகுதியும் 3ஆல பெருக்கியிருக்கோம். இப்போ பெருக்கல் பூரா பெருக்கி போடலாம். அப்போ கீழே வந்து 15, மேலே 35லேருந்து 24 கழிக்கணும். கழிச்சோம்னாக்கா என்ன வருது? 15 11. ஏழு 7 2 கழித்தல் 3 21 4 கழிக்கணும். இப்போ இது என்ன பின்னமா இருக்கு? கலப்பு பின்னமா இருக்கு. தகா பின்னமா ஃபர்ஸ்ட் மாற்றணும். தகா பின்னமா மாற்றலாமா? 51/7 கழித்தல் 67/21. இப்போ 7க்கும் 21க்கும் மீசிமா. மீசிமா என்ன வரும்? 7னுடைய மடங்கு 21 வர்றதால அப்போ மீசிமா 21. இதுல ஏற்கனவே 21 ஒரு பின்னத்துல இருக்கிறதால ஒரு பின்னத்துல இருக்கிற 7 மட்டும் மாத்தினா போதும். அப்போ 3ஆல பெருக்குனா நமக்கு கிடைக்கும். பகுதியும் தொகுதியும் 3ஆல பெருக்கணும். இங்க நம்ம எந்த பெருக்கலும் தேவையில்லை. இப்ப பெருக்கி போடுங்க. 51 3 பெருக்குனா 153 கழித்தல் 67 கீழே 21. இப்ப கழிக்கணும். கழிச்சா 86/21. இது வந்து என்ன பின்னம்? தகா பின்னம். அப்படின்னா இது கலப்பு பின்னமா நம்ம மாத்தி ஆகணும். நாலு 21 2. ஒரு கலப்பு பின்னத்தை நம்ம தகா பின்னமா மாற்ற போறோம். கலப்பு பின்னம் 18 3 பெருக்கணும். அது கூட 7 வச்சு கூட்டணும். பகுதியில் 18 3 பெருக்கணும்னாக்கா 54 7 54 7 கூட்டினா 61 கீழே 18. இதுதான் இதனுடைய விடை. கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்ற போகிறோம். 12 9 1. 12 9 பெருக்கணும். 1 வச்சு கூட்டணும். கீழே 9. 12 9 பெருக்குனா 108 கூட்டல் 1. 108 1 கூட்டினா 109/9. அடுத்து பெருக்கல். 3 2 பெருக்கல் 6. பெருக்கும்போது என்ன பண்ணும்? தொகுதியை பெருக்கிக்கணும். பகுதியை பெருக்கிக்கணும். அப்போ
6 3 வந்து பொது காரணி இருக்கிறதால அருகில் எழுதியிருக்கிறோம். தொகுதி பகுதியாக எழுதியிருக்கிறோம். மீதி வந்து 2. அப்போ 6க்கும் 3க்கும் எளிய பின்னம் 3ஆம் வாய்ப்பாடு. அப்போ 6 அடிச்சுட்டு 2 போடணும், 3 அடிச்சுட்டு 1 போடணும். அவ்வளோதான். அப்போ 2 2 பேருக்குன்னா 4. இதுதான் என்னுடைய விடை. 8 3 1 பெருக்கல் 5. கலப்பு பின்னமாக இருக்கிறதால தகா பின்னமாக மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பெருக்கணும். இப்போ 25ம் 5ம் பெருக்கணும். தொகுதியில் 25 இருக்கு, 5 இருக்கு, இரண்டையும் பெருக்கிட்டோம். பகுதியில் 3 மட்டும்தான் இருக்கு. இங்கே வந்து பொது காரணி இல்லை. அப்போ அதனால் பெருக்கி போட்டுடலாம். 25 5 பெருக்குனா 125, கீழே வந்து 3. அப்போ இதை வந்து கலப்பு பின்னமாக எழுதிடலாம். 125 3ஆல வகுக்கணும். வகுத்தா முழு பகுதி 41, மீதி 2, கீழே 3. 8 3 பெருக்கல் 5 4. இதுல பொது காரணி வர்றதை வந்து பின்னமா நம்ம ஒன்னா மாற்றி எழுதிக்கலாம். 8 4 பெருக்கல் 5 3. இந்த 8 4 வந்து எளிய வடிவமாக நம்ம மாற்றிக்கிட்டா ஈஸியாக இருக்கும். பெரிய நம்பர் வராது, அதுக்காக தான். அப்போ 4க்கும் 8க்கும் 4ஆம் வாய்ப்பாடு. அப்போ 4க்கு நேராக 1ம் 8க்கு நேராக 2ம் நம்ம போடணும். 4க்கு நேராக 1 8க்கு நேராக 2 பெருக்கல் 5 3. இப்போ பெருக்கலாமா? தொகுதி பெருக்கணும். 1 பெருக்கல் 3. பகுதியும் பெருக்கணும். 2 பெருக்கல் 5. 3 பெருக்கல் 10. இதுதான் என்னுடைய விடை. பெருக்குக. கலப்பு பின்ன பெருக்கல் 3 7 5 பெருக்கல் 1 13 1. கலப்பு பின்னமாக கொடுத்தா தகா பின்னமாக மாற்றி போடுறது தான் நமக்கு ரொம்ப சுலபம். அப்போ 7 3 பெருக்குனா 21 5 26. அதே போல் இந்த பக்கம் ஒரு 13 13 1 கூட்டினா 14. சரி, இப்போ பொது காரணிகள் தொகுதிக்கும் பகுதிக்கும் பொது காரணிகள் இருக்கிறத நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதலாம். 13 26 பெருக்கல் 7 14. இதை எளிய வடிவமாக நம்ம மாற்றிட்டோம்னாக்க போடுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். அதுக்காக இப்போ எளிய வடிவமாக மாற்றுறோம். 7க்கும் 14க்கும் 14 7. இது ரெண்டும் 7ஆம் வாய்ப்பாடு. 14ல் 2 7ல் 1. அப்போ 14 எடுத்துட்டு 2 போடணும், 7 எடுத்துட்டு 1 போடணும். அதே போல் இந்த பக்கம் 13 26. அதுக்கும் எளிய வடிவம் இருக்கு. 26 13. எந்த வாய்ப்பாடு? 13ஆம் வாய்ப்பாடு தான். 26ல் 2 முறை, 13ல் 1. அப்போ 26 எடுத்துட்டு 2ம் 13 எடுத்துட்டு 1 நம்ம போடணும். அவ்வளோதான். இப்போ நமக்கு ரொம்ப சுலபமாயிடுச்சு. பெரிய எண்ணெல்லாம் சிறிய எண்ணா மாறிடும். இப்போ தொகுதியும் பெருக்கிடலாம், பகுதியும் பெருக்கிடலாம். அப்போ மேலே 4 கீழே 1. எந்த எண்ணையும் 1ஆல் வகுத்தோ அதே எண்ணு தான் வரும். இதுதான் இதுக்குரிய விடை. ஒரு பின்னத்தினுடைய வகுத்தலை பார்க்க போகிறோம். 7 3 வகுத்தல் 4. இப்போ இந்த மாதிரி முழியன் மட்டும் வந்தா, என்ன சொன்ன ஏற்கனவே, முழியன் மட்டும் வந்தா பகுதியில் 1 இருக்கிறதா பொருள். அப்போ 7 3 வகுத்தல் 1 4. வகுத்தல் வந்தால் என்ன பண்ணணும்? வகுத்தலுக்குரிய பெருக்கலாக மாற்றணும். அதேமாரி 1 4 பெருக்கல் தலைகீழியும் போடணும். பெருக்கல் தலைகீழ் என்ன வரும்? 4 1. அப்போ 7 3 பெருக்கல் 4 1. பொது காரணி தொகுதிக்கும் பகுதிக்கும் இல்லைன்றதால அப்போ நேராக பெருக்கி போட்டுடலாம். 1 3 3 7 பெருக்கல் 4 28. இதுதான் இதனுடைய விடை. பின்னங்களின் வகுத்தல் மற்றொரு வகுத்தல் பார்க்கலாமா? 3 4 வகுத்தல் 9 5. இதுவும் பின்னம், அதுவும் பின்னம். என்ன பண்ணும் பின்னம் வந்தாலே? 9 5 பெருக்கல் தலைகீழி 5 9. வகுத்தல் குறி எடுத்துட்டு பெருக்கல் குறி போடணும். 9 5 பெருக்கல் தலைகீழி 5 9 போடணும். இப்போ
3க்கும் 9க்கும் பொது காரணி இருக்குது. ஸோ அதனால் அதை ஒன்றா எழுதி இப்போ அதுக்கு பொது காரணி கண்டுபிடிக்கணும். பொது காரணி என்ன வரும்? 9 அடிச்சுட்டு 3 அடிச்சுட்டு 1. அப்போ மீதி என்ன இருக்கு? 3 பெருக்கல் 4, 1 பெருக்கல் 5. அப்போ மேலே 12, கீழே 5. இதுதான் இதனுடைய விடை. கலப்பு பின்ன வகுத்தல். 4 5 1 வகுத்தல் 3 4 3. கலப்பு பின்னம் கொடுத்தா தகா பின்னமா மாத்திக்கணும். இப்போ வகுத்தல பெருக்கலாம் போடணும். 4 15 தலைகீழி 15 4. இப்ப 21க்கும் 15க்கும் பொது காரணி இருக்கு. மூன்றாம் வாய்ப்பாடு. அப்போ 21ல எத்தனை? 3. 15ல எத்தனை? 3. எத்தனை? 21ல 7 3, 15ல 5 3. இந்த மாதிரி கூட நம்ம நேரடியா போட கத்துக்கணும். மேற்கொண்டு நம் கணக்குகளை வேகமா போடணும்னா இது போல போட தெரியணும். இப்ப மீதி இருக்கிறது என்ன இருக்கு? 7 4 28, 5 25. கலப்பு பின்ன வகுத்தல். கலப்பு பின்னம்னா என்ன பண்ணணும்? தகா பின்னமா மாத்திக்கணும். அதுக்கப்புறமா 3 5 பெருக்கல் தலைகீழி 5 3. வகுத்தல் எடுத்துட்டு பெருக்கலா போடணும். அப்புறம் தலைகீழி போடணும். இப்ப பொது காரணி இருக்குதா பாருங்க. 3க்கும் 3க்கும் பொது காரணி இருக்கு. 3க்கும் 3க்கும் பொது காரணி என்னது? 3ஆம் வாய்ப்பாடு தான். அப்போ அது ரெண்டும் தொகுதி பகுதியா எழுதிக்கலாம். 29 கீழே 5. மீதி இருக்கிறத தனியா எழுதிக்கலாம். அப்போ 3க்கும் 3 அடிச்சிட்டோம்னாக்கா அங்க 1 தான் வரும். அப்போ மீதி என்ன இருக்கு? 29/5. இது என்ன பின்னம்? இது தகா பின்னம். இதை என்ன மாத்தலாம்? கலப்பு பின்னமா மாத்திக்கலாம். 29ல எத்தனை 5? 5 5. மீதி 4, கீழே 5. அப்போ 5 5 4. கௌரி 3 2 1 கிலோகிராம் தக்காளியும், அதாவது 3.5 கிலோ, 3/4 கிலோ கத்திரிக்காயும், 1/4 கிலோ வெங்காயத்தையும் வாங்கினார். அவர் வாங்கிய காய்கறிகளின் மொத்த எடை எவ்வளவு? மொத்த எடை போடணும். இப்ப அப்படியே கூட நம்ம போட வாய்ப்பு இருக்கு, சொல்லலாம். இப்போ 3 கிலோ, அங்க 1 கிலோ, 3 1 4 கிலோ, அப்புறம் ஒரு 3/4 கிலோ ஒரு 1/4 கிலோ கூட்டினா 1 கிலோ, அப்புறம் மீதி ஒரு அரை. இந்த மாதிரி கூட நம்மளால சொல்ல முடியும். ஆனா நாம முறைப்படி விடை கண்டுபிடிக்கணும். சரி, கௌரி 3.5 கிலோகிராம் தக்காளியும், 3/4 கிலோ கத்திரிக்காயும், 1/4 கிலோ வெங்காயத்தையும் வாங்கினார். அவர் வாங்கிய காய்கறிகளின் மொத்த எடை கூடுதல். மொத்தம் அப்படின்னாலே கூட்டணும். இது எல்லாம் என்ன பின்னம் பாரு? 2 கலப்பு பின்னம் இருக்கு. அப்ப கலப்பு பின்னம் இருந்தா என்ன மாத்திக்கணும்? அதை தகா பின்னமா மாத்தி போட்டுக்கலாம். தகா பின்னமா போடலாம், அப்படி தனித்தனியா கூட நம்ம போடலாம். மாத்தியாச்சா? சரி, இப்போ பகுதியை பார்க்கணும். பகுதியெல்லாம் ஒன்னா இருந்தாதான் தொகுதியை கூட்ட முடியும். அப்போ 2 பின்னத்துல பகுதி 4 இருக்கு, ஒரு பின்னத்துல மட்டும் 2 இருக்கு. அப்போ 2னுடைய மடங்கு 4 வர்றதால 4 மீசிமா. அப்போ 2ல் 7 மட்டும் நம்ம மாத்தினா போதும். தொகுதியும் பகுதியும் 2ஆல பெருக்கணும். பெருக்கினா 4 கீழே வந்துடும். இப்போ எல்லாத்துலயும் 4 வர்றதால பாருங்க, எல்லாத்துலயும் 4 வர்றதால பொதுவா 4 எடுத்துக்கிட்டு மேல இருக்கிற 14 கூட்டல் 3 கூட்டல் 5 இதை கூட்டினோம் அப்படின்னா 22 கீழே 4. இத மறுபடியும் எளிய வடிவம் மாத்திக்கலாமா? எளிய வடிவம் மாத்திட்டு அதுக்கப்புறம் வேணா கலப்பு பின்னம் மாத்திக்கணும். என் எளிய வடிவம் 2ஆம் வாய்ப்பாடல போட்டா 11 கீழே 2. எப்பயுமே சரி, எளிய வடிவமா மாத்திட்டு அதுக்கப்புறமா கலப்பு பின்னம் போடுங்க. எளிய வடிவம் மாற்ற முடியலன்னா அப்படியே போட்டுக்கலாம்.
அப்போ 11ல் எத்தனை 2? 11ல் எத்தனை 2? 2, மீதி 1. அப்போ 5, 2ல் 1 கிலோகிராம். இதுதான் மொத்த எடை. இது போல நம்ம போடலாம். இல்லை அப்படியே நம்மளால தனித்தனியாக பிரித்து போட முடிஞ்சாலும் போடலாம். இதுதான் நம்ம முறைப்படி கணக்கு போடுறதுக்கு இதுதான் வழி. ஒரு தகர எண்ணெய் பெட்டியில் 3.25 லிட்டர் எண்ணெய் இருந்தது. இது ஃபுல்லா 3.25. அதிலிருந்து 2.5 லிட்டர் எண்ணெய் பயன்படுத்தி விட்டால் எவ்வளவு எண்ணெய் மீதம் இருக்கும்? மீதம் அப்படின்னு வந்தாலே அது கழித்தலை குறிக்கும். 3.25 3 4ல் 3 அதிலிருந்து 2 2ல் 1 நம்ம கழிக்கணும். கழித்தல் குறி 2 2ல் 1. கலப்பு பின்னமா இருக்கு இல்லையா? கலப்பு பின்னமா இருந்தா தகா பின்னமா நம்ம மாத்திக்கணும். இப்ப மீசிமா கண்டுபிடிக்கணும். 4க்கும் 2க்கும் மீசிமா. 4க்கும் 2க்கும் மீசிமா என்ன வரும்? 2னுடைய மடங்கு 4 வர்றதால அப்ப 4 தான் வரும். மீசிமா 4. அப்போ முதல் பின்னத்துல பகுதியில 4 இருக்கு, இரண்டாவது பின்னத்துல பகுதியில 2 இருக்கு. அந்த 2 கூட 2 பெருக்குனா என்ன வரும்? 4 வந்துடும். அப்போ தொகுதியும் பகுதியும் 2ஆல பெருக்கணும். அப்போ 2ம் பகுதியும் 1 ஆனதால 15 கழித்தல் 10. 15ல் 10 போனா 5. 5க்கும் 4க்கும் பொது காரணி இல்லை. எனவே அப்போ கலப்பு பின்னமா நம்ம மாத்திக்கலாம். 5ல் 1 நாள் இருக்கு. அப்ப மீதி 1. 1 4ல் 1 லிட்டர். இதுதான் மீதம் உள்ளது. நிலவன் 1 மணி நேரத்தில் 4.5 கிலோமீட்டர் நடக்க முடியும் என்றால் 1 மணி நேரத்துல 4.5 கிலோமீட்டர் நடக்கிறான். அப்படின்னா 3.5 மணி நேரத்தில் எவ்வளவு தூரத்தை கடப்பார்? புரியுதா? என்ன அர்த்தம்? 1 மணி நேரத்துல 4.5ன்னா அப்போ 3.5 மணி நேரத்துல என்ன பண்ணணும்? பெருக்கணும். புரியுதா? இல்லைன்னா கூட்டி போடலாம். எப்படி போடுவ? 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, திரும்ப இன்னும் 1 மணி நேரம், மறுபடியும் 1 மணி நேரம், அப்புறம் அதுல 1/2 மணி நேரம். ஸோ இது ரொம்ப சுலபம் அல்ல. புரியுதா? கூட்டலின் சுருக்கமே பெருக்கல் சொல்லுவோம். அதனால இதை கூட்டுறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? பெருக்கி ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 1 மணி நேரத்துல 4.5ன்னா அப்போ 3.5 மணி நேரத்துல எவ்வளவு? இதுதான் நமக்கு சுலபமான வழி. கலப்பு பின்னமா இருக்கிறதால தகா பின்னமா மாத்திக்கோ. பொது காரணி ஏதாவது இருக்கா பாரு. தொகுதிக்கும் பகுதிக்கும் எதுவும் இல்லை. அப்ப அப்படியே பெருக்கிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப இதுக்கு கலப்பு பின்னமா மாத்தணும். அப்போ 63ல் 15 நாள் இருக்கு, மீதி 3/4. அவ்வளவு தூரம் கிலோமீட்டர் தூரம் நடப்பாங்க. 15.25 மீட்டர் நீளம் உள்ள ஒரு திரைச்சீலை ரவி வாங்கினார். அவர் அதை ஒவ்வொன்றும் 2.25 மீட்டர் நீளமுள்ள சிறிய திரைச்சீலைகளாக வெட்டினால் அவருக்கு எத்தனை சிறிய திரைச்சீலைகள் கிடைக்கும்? 15.25 மீட்டர் நீளமுள்ள திரைச்சாலையை சின்ன சின்னதா வெட்டுறார். எவ்வளோ? 2.25 மீட்டர் நீளமுள்ள திரைச்சீலையை வெட்டுறார். அப்படின்னா எத்தனை திரைச்சீலை அவருக்கு கிடைக்கும்? அப்போ என்ன பண்ணணும்? வகுக்கணும். புரியுதா? சரி. பின்ன வகுத்தல குறிக்கும். அப்போ 15 4ல் 3 வகுத்தல் 2 4ல் 1. கலப்பு பின்னமா இருக்கிறதால தகா பின்னமா மாத்திக்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? வகுத்துல எடுத்துட்டு பெருக்கல் போடணும். 4ல் 9 பெருக்கல் தலைகீழி போடணும். போட்டாச்சா? இப்ப பொது காரணி தொகுதிக்கும் பகுதியும் பார்க்கணும். பொது காரணி எதுக்கு இருக்கு? 63க்கும் 9க்கும் இருக்கு பொது காரணி. 4க்கும் 4க்கும் இருக்கு.
63க்கும் 9க்கும் பொது காரணி 7. 7ஆம் வாய்ப்பாட்டால அடிக்கலாம். 4க்கும் 4க்கும் 4ஆம் வாய்ப்பாட்டாலே கூட அடிக்கலாம். சரி, இப்போ 63/9 எத்தனை? 63ல எத்தனை 9 இருக்கு? 7. கீழே வந்து 1, ஒரு 9 9. இந்தாண்ட 4ல ஒரு 4, இங்க 4ல ஒரு 4. அப்போ பெருக்கணும்னா 7. கீழே 1 இருக்கும், 7 1ஆல வகுத்தா அதே தான் வரும். அப்போ 7 மீட்டர். பின் வரும் கூற்றில் எது தவறானது? தவறான பதிலை மட்டும் தேர்ந்தெடுக்கணும். ஒவ்வொன்றா போட்டு பார்க்கலாம். 2ல் 1, 3ல் 1. இதில் வந்து 2ல் 1 பெரியதுன்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்க்கலாமா? குறுக்கு பெருக்கல் மெத்தடில் நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். பெருக்கினா என்ன வருது? 3. இந்த பக்கம் பெருக்கினா என்ன வருது? 2. அப்போ 2ல் 1 பக்கம் பெரியதா காட்டுது. எனவே இது என்னது? சரி. அடுத்து பார்க்கலாமா? 7 7 பெருக்கினா இந்தாண்ட 8ம் 6ம் பெருக்கினா 49 48. அப்போ எது பெரியது? 8ல் 7 பெரியது. சரி. அடுத்து பார்க்கலாமா? 10 8 பெருக்கினா இந்தாண்ட 9 9 பெருக்கினா 80, அங்க 81. அப்போ இதுல எது பெரியது? 10ல் 9 பெரியது. சரி. அடுத்து 10 10 பெருக்கினா அந்தாண்ட 11 9 பெருக்குறாங்க. அப்போ 100, அந்தாண்ட 99. எது பெருசு? 100 இருக்கிற பக்கம், அதாவது 11ல் 10 தான் பெருசு. ஆனா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 10ல் 9 பெருசுன்னு கொடுத்துருக்கிறதால இது தவறு. ஏழில் 3 மற்றும் 9ல் 2க்கு இடையே உள்ள வேறுபாடு. வேறுபாடு என்பது கழித்தலை குறிக்கும். அப்ப இது வந்து ஒரு கழித்தல். 7க்கும் 9க்கும் மீசிமா 63. 63 வர மாதிரி தொகுதியும் பகுதியும் பெருக்கிக்கணும். (27 கழித்தல் 14/63) 13/63. இது இதனுடைய விடை. 17ல் 53ன் தலைகீழி. தலைகீழினால் என்ன தெரியும்? தொகுதி பகுதிக்கு போகணும், பகுதி தொகுதிக்கு வரணும். 7ல் 6 சமம் 49ல் a. ஏன்ற மதிப்பு என்னவாக இருக்கும்? அதுதான் கண்டுபிடிக்கணும். இப்ப நமக்கு தெரிந்த மதிப்பு என்ன இருக்கு? பகுதியில பாருங்க, இங்க 7 இருக்கு, அங்க என்ன இருக்கு? 49 இருக்கு. இந்த 7ஆம் வாய்ப்பாடை வச்சு அதை பிரிச்சு எழுதுங்க. 7ல் 6னுடைய சமான பின்னம் 7ஆம் வாய்ப்பாடை வச்சு போடணும். அங்க 49 இருக்கு. அப்ப எப்படி பிரிக்கலாம் இதை? 7 பெருக்கல் 7 இல்லையா? 49 வரும். அப்ப மேல 6 இருக்கு. அப்ப 6 கூட அதே 7, தொகுதியும் பகுதியும் 7ஆல பெருக்கணும். பெருக்கினா என்ன வருது? 42. அப்ப a-யின் மதிப்பு 42. புகழ் தனது கை செலவிற்காக தன் தந்தையிடமிருந்து பெறும் தொகைக்கு 4 வாய்ப்புகள் அளிக்கப்பட்டன. அவர் அதிக பணத்தை பெற அவ்வாய்ப்புகளில் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அதாவது 150ல 3ல 2 பங்கு, 150ல 5ல 3 பங்கு, 150ல 5ல் 1 பங்கு, அதுவும் 150ல 5ல் 1 பங்குன்னு இருக்கு. சரி, இப்போ ஒவ்வொன்றுடைய எவ்வளவு தொகைன்னு கண்டுபிடிப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் 150ல் 3ல் 2ன்னா என்ன அர்த்தம்? பெருக்கல்னு அர்த்தம். அப்ப 150க்கும் 3க்கும் பொது காரணி என்ன வருது? 150. அப்போ எப்படி போடலாம்? 150க்கு நேரா 50, அந்தாண்ட 3க்கு நேரா 1. அப்போ 50 பெருக்கல் 2 எவ்வளோ? 100. அதுக்கடுத்து 150க்கும் 5க்கும் பார்த்தீங்கன்னா 30 முறை.
அப்போ 150 பெருக்கல் 5ல் 3 30 பெருக்கல் 3 90 ரூபா வருது. அதுக்கடுத்து 150 பெருக்கல் 5ல் 1 இதுக்கும் 30 பெருக்கல் 1 30. அப்போ இந்த 3ல் நான்காவது மூன்றாவது ஆப்ஷனை கொடுத்துருக்கிறதால அதே தான் வரும். அப்போ இதுல எது அதிக தொகை கிடைக்குது அப்படின்னா 150ல் 3ல் 2 என்பது தான் அதிக தொகையை தரும். அதை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். 8ல் 3 அல்லது 5ல் 3 இது எதில் பெரியது? இரண்டுக்கும் சமான பின்னம் கண்டுபிடிக்க போறோம். மீசிமா என்ன வருது? 40. அப்ப 40 வர மாதிரி சமான பின்னம் பகுதியில 40 வரணும். அப்ப 8ல் 3 கூட எதை பெருக்குன்னா பகுதியில 40 வரும். அப்படின்னா 5ஆம் வாய்ப்பாடு. அப்போ 40ல் 15. அதே போல 5ல் 3 கூட 5 பகுதியில் இருக்கிற 5 கூட எதை பெருக்குன்னா உனக்கு 40 வரும் 8. அப்போ 40ல் 24. இதில் எதில் பெரியது? 40ல் 24 பெரியதுன்றதால அதுக்கு பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே வந்து சேரும். அனைத்து வீடியோவிலும் நீங்க அது உள்ள இருந்து எடுத்துக்கலாம்.